ஆசனத்துல தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவரு ஜெயிச்சு வெற்றியாளரா இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா ஃபைனலா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவங்க இந்த பிசினஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு நெருங்கிய ஒரு சொந்தம். அவங்க அக்கா அவங்க அக்காவை என்ன பண்றோம் அப்படின்னா வர வச்சிருக்கிறோம். அவங்க கையால ஜி உமா மகேஸ்வரி எங்கம்மா இருக்க? வெளியே கதவு ஓபன்ல இருக்கா? உமாக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட நபர். இந்த தருணத்தை அவங்க நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சசி அடிக்கடி சொல்லுவாப்ல. ஒரு நாளாச்சு நேர்ல வர வைக்கணும் சார், நேர்ல பார்க்கணும் சார், பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க கையால போட வச்சிடலாமா? எத்தனை மாலைகள் விழுந்தாலும் அவங்க கையால அதனால என்னவோ சேம் கேட்டகரி அப்படிங்கறனால அவர் வந்து என்ன சொன்னாலும் நோ சொல்லவே மாட்டாரு. ரொம்ப அவர் அக்கான்னு கூப்பிட்டதும் கிடையாது. நானும் சார் தான், அவரும் மேம் தான். தஷ்வின் மட்டும் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனா எப்பவுமே சொல்லுவேன், நான் ஒரு அவருக்கு தங்கச்சி இருக்காங்க, ஒரு அக்காவா இருந்து நான் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் அந்த வார்த்தை சொல்லுவேன். பட் நான் வந்து அவருக்கு நீங்க எல்லாரும் மாலை போட்டீங்கல்ல, எனக்கும் அவருக்கு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. சோ என்னோட கிஃப்ட வந்து கொடுத்துடலாமா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணுமா இல்லையா? ஏன்னா யாரும் இது வரைக்கும் பேல் எப்படி இருக்கும்னு கூட பார்த்தது கிடையாது. அப்படி பேல் அடிச்சா என்ன பண்ணுவோங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டா? இன்னைக்கு பசங்க எல்லாம் காசு கொடுத்து மாலை வாங்கி மாலை போட முடியல, கீழே எடுத்து வச்சிருக்கிறாங்க. கரெக்டா? ஆளே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் பேசுறது, எங்க அவரு ஆளை காணுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணம் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இன்னும் லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமா அமையணும், மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னன்னு பாத்துடலாமா? அதாவது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எதுவும் நம்ம புதுசா பண்ண போறது இல்லை. எல்லாமே